புவார் சர்காசி தனது கருத்துக்களை முன்வைக்கும் முன் மாயிகா மீது அம்னோ எப்படி நடந்து கொண்டது என்பதை சிந்திக்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான இஸ்கண்டார் அப்துல் சமாட் தெரிவித்துள்ளார். பரிசான் நேஷனல் கூட்டணியில் மாயிகா மீது நடந்த அணுகுமுறையை நினைவுபடுத்திய அவர், இதற்கு முன் புவார் சர்காசி மாயிகா பெரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் சேர வேண்டாம் என்று எச்சரித்திருந்தார். பாஸ் பெர்சாத்து கட்சியை அடக்கி ஆள்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த இஸ்கண்டார் அப்துல் சமாட், புத்துசான் மலேசியா வெளியிட்ட ஜூலை 27 செய்தியை மேற்கோள் காட்டினார். அதில் மாயிகா துணைத் தலைவர் சரவணன் அமாட் ஜாகிர் ஹமீடி அமைச்சரவை பதவிகள் தொடர்பில் கட்சியை தவறாக வழிநடத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தார். அதேவேளை மாயிகா பரிசான் நேஷனல் தொடர வேண்டும் என்று அதன் மத்திய செயற்குழுவில் சுமார் 95 விழுக்காடு உறுப்பினர்கள் விரும்புகின்றனர் என்றும் தெரிவித்தார். கட்சி தலைவர் எஸ். ஏ. விக்னேஸ்வரன் தற்போதைய நிலைப்பாட்டை தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நவம்பர் மாத பொதுக்கூட்டத்திற்கு பிறகு மாயிகா கூட்டணியை விட்டு வெளியேறலாம் என்ற பேச்சுகள் அதிகரித்துள்ளன. கட்சியின் பங்கு மற்றும் முக்கியத்துவம் குறித்து ஏற்பட்ட அதிருப்தி இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று எம். சரவணன் மாயிகா தற்போது பரிசான் நேஷனலில் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் அதனால் பெரிகாத்தா நேஷனலில் சேரும் வாய்ப்பை முழுமையாக நிராகரிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் பாஸ் கட்சி தற்போது பெரிகாத்தா நேஷனல் கூட்டணியை முன்னிலை வகிப்பதால் அதன் அரசியல் நிலைப்பாடுகளை மாயிகா மீண்டும் மதிப்பீடு செய்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.